ஆசைகளை மனசுல எத்தனை நாளைக்கு தான் மூடி வைக்க முடியும்? உங்களை மாதிரி அழகான ஆணை பார்த்தா இந்த பொண்ணுக்கும் மனசுல கிளர்ச்சி ஏற்படுறது சகஜம் தானே? எனக்கும் அப்படித்தாங்க. கல்யாணமே வேண்டான்னு தான் இருந்தேன். கட்ட பிரம்மச்சாரியா இருந்து கட்டைய கரையேத்திரலாம்னு நினைச்சேன். ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில வாழை மீனா வழுக்கி விழுந்துட்டேங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளவு தயக்கம்? காதலை ஏத்துக்க வேண்டியதானே? உங்க மவுத்துல இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரணுங்கிறதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒத்துக்கலாங்கிறீங்களா? நான் உண்டு என் நாய் உண்டுன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நமக்குள்ள இப்படி ஒரு பாசப்பிணைப்பு ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை. கட்டாயம் நீங்க ஏத்துக்கத்தான் வேணும். ஏன்னா ஒரு பொண்ணு சாகிறதுக்கு நீங்க காரணம் ஆயிடக்கூடாது. நீங்களே கிரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்காக இந்த டிராபிக்ல வெயிட் பண்ணணும்? ஓகேயா? ஓகே. ஐ லவ் யூ மை குஞ்சு. ரோசி மாட்டேன். சகோதரர் சொல்ல லெட்டர் எழுதிட்டு என்ன கட்டியா பிடிக்கிற இடியட். இன்னையில இருந்து 15 நாளைக்கு சஸ்பெண்ட். கூல் டவுன் ரோசி. பெருமாள் சார், அன்னைக்கு என்ன இன்சல்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு தண்டனை தான் இது. வர்ற வண்டியிலே இரு. ஏதாவது ஆபத்துனா அப்படியே ஓடி வந்துருவேன். எதுக்கு வண்டி திருப்பி நிறுத்திக்க? ஏண்டா சுப்பிரமணி, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன் என் பொண்ணு பின்னாடி சுத்தாதேன்னு? இப்ப டச் பண்ற அளவுக்கு போயிட்டியாமே. நான் நினைச்சேன் உன்னை லாக்அப் குள்ள தள்ளி லாடம் கட்டி போடுவேன். ஆமா சின்ன கவுண்டர் நினைப்பா. அப்பப்ப கோயம்புத்தூர் ஸ்டைல்ல வந்து மிரட்டுறேன். முதல்ல நீ யாரு, உன் பொண்ணு யாரியா? என்ற பொண்ணு தெரியாது உனக்கு? இந்த பொண்ணு தெரியாது உனக்கு? இதான் என்ற பொண்ணு. பேரு கிருஷ்ணவேணி. வீடு நுங்கம்பாக்கம். எம்ஜிஆர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிறா. தினமும் கோடம்பாக்கம் வெளியா சிகப்பு கலர் ஸ்கூட்டில தான் காலேஜுக்கு போவா. இதையெல்லாம் நீ மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண அவளை வகுந்துருவான் வகுந்து. இந்தா இனிமே நீ அவளை பார்க்கவே கூடாது. வர்றேன். போட்டோ கீட்டோ பாத்துக்கிட்டு மறுபடியும் ஃபாலோ பண்ண பிச்சு போடுவோம் பிச்சு. ஆமா சொல்லி போட்டேன். வணக்கமுங்க. ஏனுங்க இந்த பாம்பத்துக்குள்ள கைவிட்டு கடிக்கிறீங்களா? சரிங்க, நான் வீட்டுல வந்து கேட்டுக்கிறேங்க. ஏண்டா பாக்காதன்னு போட்டோ கொடுத்துட்டு போறத பார்த்தா உடனடியா பாரு பாருன்னு சொல்ற மாதிரி இல்ல? அதேதான், பாத்துருவோம். இந்த கேசட்டுக்கு தான் பாத்துக்கிறேன். சுப்பிரமணி, போட்டோவை பார்த்தோன்னு பயங்கர ஸ்பீடா கிளம்புன. இங்க வந்து கப்புன்னு ஆஃப் ஆயிட்டு பெட்ரோல் தீர்ந்து போச்சு. நான் வண்டியை கேட்கல, உன்ன கேட்டேன். டேய், நம்ம பெத்த பெருமாள் வாத்தியாரு காலேஜ் விட்டு இந்த பக்கமா தான் வருவாரு. அவர் வேலை பாக்குற காலேஜில் தான் அந்த கிருஷ்ணவேணி படிக்கிறா. அதனால நம்மளை விட வாத்தியார் மேல அவளுக்கு பயபக்தி இருக்கும். அத நான் யூஸ் பண்ணி அவளை நான் லவ் பண்ண போறேன். ஓஹோ, மேட்ரு இப்படி போகுதா? சுப்பிரமணி, அந்த ஆளை நீ எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? இல்ல, நல்லா பாரு. நாய்களா? நம்ம பெட்ட பெருமாள் யாரு உன்னை பிராண்டனது? யாரு என்ன பிராண்டல? மணிமேகலையுடைய மடியில விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ வளர்க்கிற நாய் மூஞ்சில விளையாடிச்சு. சுப்பிரமணி, நாய் என்னாச்சு? நானும் நாய் சண்டை போட்டதுல கடைசியா நாய் ஜெயிச்சிருச்சு. கேவலம் ஒரு நாய் கிட்ட போய் தோத்துட்டு வந்திருக்கீங்க. நோ, அங்கதான் மெடிக்கல் சயின்ஸை யூஸ் பண்றான் இந்த தமிழ் வாத்தியார் பேக் பைப்பர் பெத்த பெருமாள். நாய் பிழைச்சாத்தான் நான் பிழைப்பேங்கிறது தெரிஞ்ச உடனே பிழைச்சு போ நாய் என்ன நாயை வச்சுட்டு நான் பிழைக்கிறதுக்காக ஓடி வந்து. இந்த பிராண்டலுக்கு காரணம் அந்த செகண்ட் ஹேண்ட் லாரி தானே? மொட்டை மாறியில் நின்றுட்டு மொட்டை கடைசி படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? உணர்ச்சி வசப்பட்டுட்ட சுப்பிரமணி. அந்த லெட்டரை மணிமேகலை எழுதல. இன்ஃபோத்ரியா என் கிளாஸ்ல திமிர் பிடிச்ச ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை ஒரு நாள் தெரியாதனமா நான் இன்சல்ட் பண்ணிட்டேன். அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி ஒரு லெட்டர் எழுதி என்ன வாங்குன்னு பழி வாங்கிட்டா அந்த கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணியா? இவளா? அது பாரு. என்னது? யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப எடுத்த படமா? இப்ப பாரு. இதே கிருஷ்ணவேணி தான். இவ எப்படி உன் கைக்கு வந்தா? அருவா மீசோட ஒருத்தன் அடிக்கடி துரத்துறான்னு சொன்னேன். அவன் பொண்ணுதான் இவா. அவளா இவா? சுப்பிரமணி, அப்பங்கார உன் பர்சனாலிட்டியை குறைச்சு பேசினா மகா இருந்த என் பர்சனாலிட்டியை குதறிட்டா. பாதிக்கப்பட்டது நாம 2 பேரும் தான். அவளை நீ உடனே சுட்டுற. அது எல்லாம் பண்றதானப்பா. அவளை நீ காதல் பண்ணி கதற கதற காதலிக்க
காலேஜுக்கு பஸ்ல வந்திருக்கேன். ஆச்சரியமா இருக்கு. அதை ஏண்டி கேக்குற? நான் ஸ்கூட்டர்ல தான் வந்தேன். வர வழியில கூல் ட்ரிங்க் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு கடைக்குள்ள போனேனா இவனோ பாவி பேக் வீல கட்டிட்டான். இப்படி எல்லாம் கூட பண்றாங்களா? பண்ணிட்டானே. சில்லறையா கொடுங்கம்மா. என்னமா அது? ஒரு இடமா நிக்க மாட்டியா? நானும் அப்ப வந்து தள்ளி தள்ளி போறேன், மேல மேல வந்து உரசேன். உங்க கூட அண்ணன் தம்பிலாம் பிறக்கலையா? அப்பா ஒரு ஆம்பளமா, அதை யோசிச்சு பாரு. இந்தியாவே ரொம்ப கெட்டு போச்சு. மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி என்னைக்கு ஒரு இளைஞன் பட்ட பகல்ல பஸ்ல தனியா டிராவல் பண்றானோ அன்னைக்குதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. வண்டியை நேரா போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்துங்க. இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளி முட்டி முட்டி தட்டினாதான் மற்ற பெண்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா இருக்கும். பொண்ணுங்க பார்வைக்காக இங்க ஆம்பளைங்க மத்தியில இப்படி ஒருத்தரா சோ பெக்குலியா. ஹலோ பிரதர், பாவம் பொம்பளை புள்ள பஸ் சேக்கிங்ல தெரியாம பட்டிருக்கோம். அதை பெருசு பண்ணி அசிங்கப்படுத்தாதீங்க, விட்டுருங்க. இது இல்லையா பாவம்? ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி கற்பு கற்பு தான். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த சார் இப்ப பஸ் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிறுத்த போறீங்களா இல்ல நான் பஸ்ல இருந்து குச்சி சூசைட் பண்ணிட்டுமா? ப்ளீஸ் ஸ்டாப் இட். என்னது சூசைடா? டிரைவர் ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விடு, வேற எங்க நிறுத்தாத. குட் மார்னிங் மேடம். சார் எதுக்கு ஒரு சலிட்ட வேஸ்ட் பண்றீங்க? இவனா வார்டு கவுன்சிலரா? இல்லையா, பெண் போலீஸ். பெண் போலீஸா? ஆமாயா, பொண்ணுங்களை யூடிசிங் பண்ற ஒன்ன மாதிரி ஆளுங்களை உள்ள தள்ளதா என்ன ஸ்பெஷலா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இல்ல ஒரு பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக டிஃபரெண்ட் கேரக்டர் ஆக்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டாந்து விட்டுருச்சு. சாரி. see you sister. சாரியாவது ஜாக்கெட் ஆவது கான்ஸ்டபிள் இந்தால கூட்டிட்டு போய் லாடம் கட்டுங்க. லாடம் கட்டுறதுக்கு பேண்ட் கழறீங்க? ஐயா ஏய், நீ எதுக்கு வேகமா உள்ள போய்கிட்டு இருக்க? இந்த மூஞ்சோட நீ சுப்பிரமணியத்தை ஜாமீன் எடுக்கிறதுக்கு போனீன்னா அவனை வெளியே விட மாட்டாங்க. கூட 10 நாள் உள்ள வச்சிருவாங்க. நீ இங்கே இரு, நான் போய் கூட்டு வரேன். யோ வாத்தி, ஓ மூஞ்சியை பார்த்தா மட்டும் விட்டுருவாங்களா? பேச்சிலேயே பிக்கப் பண்ற வேணாம். பேச்சிலேயே பிக்கப் பண்றதுக்கு அது என்ன பொம்பளைங்க சமாச்சாரமா? அந்த சமாச்சாரத்துக்காக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே சுப்பிரமணியத்தை வச்சிருக்காங்க. ஏய், நான் லெக்சரர், எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜை யூஸ் பண்ணி 5 நிமிஷத்துல சுப்பிரமணியத்தை வெளியே கொண்டு வருவேன். இங்கே இருடா. ஓடி விழு. நீ 5 நிமிஷத்துல சுப்பிரமணியோட வெளியே வரல. வர்றேன். பாப்போம். சார் எனக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் வராது சார். எங்க வீட்டு மாடியில சுருளின்னு ஒரு நாய் குடியிருந்தான் சார். அவன் தான் சார் அந்த கிரிமினல் ஐடியாவே கொடுத்தான். என்ன விட்டுருங்க சார், அவனை வேணா உள்ள போட்டுருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சுப்பிரமணி குட் மார்னிங். ஐ ஆம் பிபி பெத்த பெருமாள். பெத்த பெருமாள்னா திருப்பதியில இருக்க வெங்கடேச பெருமாளா? எந்திரா மேல. இது சார், நான் டாக்டர் எம்ஜிஆர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல லெக்சரரா இருக்கேன். சுப்பிரமணி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவன் ரொம்ப தங்கமான பையன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உரசி பாருங்க. யோ, அவன் பொம்பளைய உரசினதுனாலதான் உள்ள இருக்கான். அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது சார். அவன் வீட்டு மாடியில தான் நான் இருக்கிறேன். எனக்கு தெரியாதா அவனை பத்தி? ஓஹோ, அவன் வீட்டு மாடியில குடி இருக்கிறது நீதானா? அவனுக்கு ஐடியா கொடுத்தது நீதானே? கான்ஸ்டபிள், இவனை பிடிச்சு உள்ள போடியா? சார் எதுக்கு காப்பாத்த வந்தவன கம்பி என்ன வச்சிட்டியே சுப்பிரமணி? அப்படி போலீஸ்கிட்ட நீ என்ன பத்தி என்னதான் சொன்ன? இல்ல எங்க வீட்டு மாடியில ஒரு ஓனா குடி இருந்துச்சுல, அதை நினைச்சு சொன்னேன். நீங்க தானா வந்து மாட்டிட்டீங்க. எங்க அந்த ஆளு? யாருங்க? அதான் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு. நீங்க யாருங்க? யோ, எங்க அக்கா அவன் சுப்பிரமணியம், அவன் ஃப்ரெண்ட் பெத்த பெருமாளையும் உள்ள பிடிச்சு வச்சிருக்கீங்களாமே. அது ஈவ் டீசிங் கேஸ் சார். எது? என்னையா ஆனா ஊனான ஈவ் டீசிங்? யோ, என் சுப்பிரமணி பொம்பளை பிள்ளை நிக்கிற பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டாயா? சரி, அதை விடு. நீ கூட இப்ப இன்ஸ்பெக்டர் இல்லாதப்ப அவர் சேர்ல உட்காந்துருக்க, உன்னை பிடிச்சி உள்ள தள்ளுறதா? சும்மா இருந்தாலும் நம்மளை வெளியே விட்டுருவாங்க. ஓனா ஓவரா தலையாட்டி நம்ம 2 பேரையும் பர்மனண்டா உள்ள வைக்கிறதுக்கு திட்டம் போடுறான். நீ இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா? ஆமாங்க. என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கிறியா? பட்டது இல்லைங்க. ஏற்காடு எம்எல்ஏ ஏகாம்பரம் நேர்ல பாத்துருக்கிறியா? பார்த்ததே இல்லைங்க. இப்ப பார், அது நான் தான். சட்டசபையில குறுக்க மறுக்க கேள்வி கேட்டு 4-5 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு பேப்பர்ல பேர் வந்துச்சே, அதுக்கு காரணம் நான் தான். இந்த பார், எதுனாலும் சரி நான் இன்ஸ்பெக்டர் பேசிக்கிறேன். அவங்க 2 பேர்த்தையும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார். பேனா யாருக்கு வேணும்? அதை எடு.
சௌக்கியமா? சார், என் தங்கச்சி கூட படிச்ச பணக்கார பொண்ணு வந்திருக்கு. அப்பா அதை நல்லா கவர் பண்ண சொன்னாங்க. காட்டுங்க. உனக்கு எப்ப கல்யாணம்? எவன் கிடைக்கிறா? மாப்பிள ஏன் இப்படி அழுவுறீங்க? யோ, வீடியோவா எடுத்துருக்கீங்க? தாலி கட்டுறத காட்டுவாங்கன்னு பார்த்தா அதுவும் காட்டல. பால் பழம் கொடுக்கும் போதாவது என் மூஞ்ச காட்டுவாங்கன்னு பார்த்தா அதுவும் காட்டல. பிரசன்டேஷன் கொடுக்கும் போதாவது என் மூஞ்ச கவர் பண்ணுவான்னு பார்த்தா அப்போ அவன் மூஞ்சிக்கே போயிருக்காயா? ஏன் மூஞ்ச காட்டலன்னு நான் வெறுப்புல இருக்கேன், உங்க மூஞ்ச காட்டலன்னு நீங்க வெறுப்புல இருக்கீங்க. ஆக மொத்தத்துல நம்ம குடும்பத்துல யாரு மூஞ்சியுமே அவன் காட்டலையே மாப்பிள. நீங்க முதல்ல சோத்தை சாப்பிடுங்க, நான் போய் அவன ஒரு கை பார்த்து வந்துடுறேன். ஹலோ கிருஷ்ணவேணி, நான் ஜீவா பேசுறேன். ஏய், புது பொண்ணு நல்லா இருக்கியா? எங்க நல்லா இருக்கிறது? அந்த வீடியோ கடைக்காரந்து குழம்பு விட்டானே. ஏன் என்னாச்சு? அந்த சுப்பிரமணிக்கு நீ ஏதாவது 200 300 லஞ்சம் கொடுத்தியாடி? சி, போடி. அவர் ரொம்ப நல்ல டைப். அவருக்கு எதுக்கு நான் லஞ்சம் கொடுக்கணும்? இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லு. தம்பி, நம்ம வீட்டு கல்யாணம் 3 நாளைக்கு சும்மா தடபுடலா நடக்க போகுது. அந்த 3 நாளும் நீங்க தான் கவரேஜ் பண்ணணும். அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கல்ல, அசத்திர நீங்க கிளம்புங்க. வரட்டுங்களா? ஆமா, நீங்க எடுக்கிற கவரேஜ்ல பொம்மை எல்லாம் கரெக்டா விழும்ல? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? நான் ஒரு சினிமா டைரக்டர் வீட்டு கல்யாணத்தை கவரேஜ் பண்ணேன். அந்த கவரேஜ் பார்த்த அந்த டைரக்டர் தான் சொந்த தம்பி தான் கேமராமேன். அவனையே தூக்கிட்டு என்ன போடுறாரு? குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாதுன்னு அடுத்த படத்துக்கு நான் கேமரா பண்றேன். இதான் டைம்ங்கிறது. வந்துட்டாங்க நம்ம கஸ்டமர். கேளுங்க சார், வாங்க. டேய், கல்யாண கேசட் எங்கடா? இதான் கல்யாண கேஸ்ட். டேய், என் பொண்ணோட கல்யாண கேசட் எங்கடா? பொண்ணோட கல்யாணத்தை நான் தானே கவர் பண்ணேன். அப்ப இதான் கல்யாண கேஸ்ட். ஏண்டா டேய், என் பொண்ணையும் மாப்பிளையும் கவர் பண்ணுன்னு சொன்னா வேற எவ்வளையோ கவர் பண்ணி வச்சிருக்கேடா. ஏங்க, நீங்க தானங்க அந்த பொண்ணு பெரிய எடுத்து விட்டு பொண்ணு போய் நல்லா கவர் பண்ண சொன்னீங்க. சொன்னோம், அதுக்காக என் வீட்டுல வேற யாரையுமே எடுக்க கூடாதுன்னு சொன்னமா? ஏய் பாவி, என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சடா. சரியா இருக்கியா? நல்ல வேலை. டேய், வீடியோ கவரேஜ்னு சொல்லி 4000 ரூபாய் வாங்கினே, அந்த பணத்தை இப்ப நீ திருப்பி கொடுக்கல. இப்ப திருப்பி வாங்கிட்டு போனா பாரு, அந்த மாதிரி உனக்கு எத்தனை கஸ்டமர் உண்டோ அத்தனை பேருக்கு சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். பணத்தை இப்ப திருப்பி கொடுக்கறியா இல்லையா? சார், ஏன் சார் அவரை திட்டுறீங்க? திட்டாம என் பொண்ணை கவர் பண்ண சொன்னா அவன் ஓ மூஞ்சிலே புடிச்சு வச்சிருக்காமா? அதுக்கு ஏன் சார் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? உங்களுக்கு பணம் தானே தேவை. இந்தாங்க. வாடா. சே சே சே, என் கௌரவத்தையே குறைச்சிங்க. எனக்காக நீங்க எங்க பணம் கொடுத்தீங்க? செய்யற வேலையை கரெக்டா செஞ்சா கௌரவம் எங்க பாதிக்கும்? அடடடடா, நீங்களும் என்ன தப்பா நினைச்சீங்களே? 1.5 மணி நேரம் கேசட்ல உங்க முகத்தையே பதிவு பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னு நீங்க கூட கேட்கலையே. சரி, இப்ப கேக்குறேன்.